வந்து எப்பவுமே இப்போ நான் ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நாள் இங்கேருந்து நாமக்கலுக்கு வந்து நாமக்கல் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு மேரேஜ் அந்த கிளாஸுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ காரில் பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திண்டுக்கல் கிட்ட வரும்போது ஒரு டீ கடையில் நம்ம வண்டி ஓட்டுற தம்பி வந்து நிப்பாட்டாப்ல. உடனே நான் கார்லேருந்து அரை பக்கத்தில் இறங்கினேன். இறங்கின உடனே பார்த்தா ஒரு ஹிந்திக்கார ஒருத்தர், இந்த நாடோடைய ஹிந்திக்காரங்க வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹிந்திக்கார ஒருத்தர், அவங்க ஒய்ஃபு, அவர் கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நான் இறங்கின உடனே கார்லேருந்து நம்ம இறங்கின உடனே என் பக்கத்தில் வந்து அவர் ஹிந்தியில ஏதோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஊருக்கு போகணும், என் கையில் காசு இல்லை. அந்த ஆங்கிளில் சில பேர்கிட்ட வந்து டீ சாப்பிட்றியா அப்படின்னு நான் கேட்டேன். வேணாம், சாப்பாடு ஏதாவது வாங்கி தட்டுமா? வேணாம். ஹிந்தி மாலும் சார், ஹிந்தி மாலும். ஹிந்திலாம் எனக்கு தெரியாது, ஏற்கனவே ஹிந்தி இங்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்கே பேர் டீ குடிக்கிறியா, சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்ட்டு அவன் வந்து, இல்லை சார் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். சில பேர் நம்மளை கூட அப்படி கேட்பாங்கல்ல, அவனுக்கு தேவை காசு, எப்படியாவது நம்மகிட்ட வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறான். நான் வந்து என் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா இருந்தது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, டீ வேணா வாங்கி தரேன், சாப்பாடு வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசுலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மனசு ஒரு வார்த்தை சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, இந்த 500 ரூபா காசை இவன் கொடுத்ததால இவன் ஏமாத்த கூட செய்யட்டும், இந்த 500 ரூபாய காசை இவன் கொடுத்ததால இவன் கோடீஸ்வரன் ஆயிரப்போறானா, இல்லை இந்த 500 ரூபா காசை நான் கொடுத்ததால நான் பிச்சைக்காரன் ஆயிரப்போறானா? சத்தியமா இல்லை. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படிதானே? ஏன் அந்த கணப்பொழுது கூட நம்ம அதை இந்த வலது கையா இடது கை தடுத்துணும்னா அப்படி சொல்றாங்க. உடனே நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 500 ரூபாயில அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அந்த 500 ரூபாய் அடுத்த செகண்ட் அவன் கையில கொடுத்துட்டு, காசு கொடுத்துட்டேன்ல, இனிமே டீ சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏன் மாட்டேன்னு சொல்றேன்னா, காசு தர மாட்டாங்கன்றதான் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், டீ வாங்க மாட்டேன்றான். இது டீ வாங்கி கொடுத்து போயிட்டு அனுப்பிடுவாங்க ஏமாத்தி. வா டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிடும் போது அவன் கையில அவன் குழந்தை வச்சிருந்தான். அந்த குழந்தைய வா அப்படின்னு கூப்பிட்டேன். அது அப்படியே என்கிட்ட வந்துருச்சு. உடனே சந்தோஷமா அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு, பாடுறா என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு அந்த குழந்தைய கூட்டிட்டு வா, கடைக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த டீ கடை அந்த பேக்கரியோட இருந்துச்சு. அந்த திண்டுக்கல் பழனி முக்கில் ஒரு பேக்கரி இருக்கு பாருங்க. அதை அப்படியே அந்த கடைக்குள்ள போனேன். அந்த புள்ளியை வச்சுட்டு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னேன். உடனே அந்த குழந்தை இப்படி ஒரு லாலிபாப்பை கை காடிச்சு. அதை கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு, வேற என்ன வேணும் உனக்கு? என்ன போதும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதும்னு சொல்லுதே அப்படின்னு. இப்போ உள்ள குழந்தைக்கு ஏன் நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் போதும்னே சொல்லாது. போதும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ போதும்னு சொல்றதுக்காகவே உனக்கு ஏதாவது வாங்கி தரும், என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறேன். உடனே அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட சொல்றாரு, ஏதாவது கேளு அப்படின்னு ஹிந்தியில சொல்றாரு. உடனே அந்த குழந்தை மறுபடியும் எனக்கு இது வேணும்னு கேட்டுச்சு. அது ரெண்டையும் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, போதும் அப்படின்னு. போதும்னு சொன்ன உடனே உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ போதும்னு சொன்னதுக்காகவே உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்குன்னு சொல்லி, என்ன அந்த கேரி பேக்ல அந்த பிஸ்கட் எல்லாத்தையும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டீயும் சேர்த்து நான் தம்பிக்கு எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து டீ சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா கொடுத்துட்டு, இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன். இந்த கதையில நான் சொல்ல வரக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என் பாக்கெட்ல இந்த 500 ரூபாய் இல்லைன்னா, நான் வாங்கின பொருள் எல்லாம் காசு கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா, என் மனசுல தோண இந்த விஷயத்தை என்னால செய்ய முடியுமா? இது மாதிரி உங்க மனசுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் தோணும், இதை பண்ணலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம உயர்ந்து நிக்காததால நம்மளை சுத்தி இருக்கவங்களை உயர்த்துறதுக்கு கூட முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உன் ஒருத்தனுடைய ஒரு வெற்றி உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆனது, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆனது. சரியா? அதனால வாழ்க்கையில உயரணும். உன் மனசுல எதெல்லாம் நல்லதுன்னு படுதோ அதெல்லாம் நீ செய்யணும்னா நீ வாழ்க்கையில உயரணும். உன்ட ஒரு அதிகாரம் இருக்கணும், ஒரு செல்வாக்கு இருக்கணும், நிச்சயமா அதுக்காக ஒரு வசதி இருக்கணும். புரியல, உனக்கு ஒரு வலிமை இருக்கணும். அதை மறந்துடாத. அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்புன்னு தோணுது அப்படின்னா என்னன்னு கேட்கணும்னா, நான் சொன்னாங்க நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன செய்யணும், உயர்ந்து நிற்கணும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நம்மால் முடியாதது, உன்னால் முடியாதது உன்னிடம் ஒப்படைக்கப்படுவதில்லை. அவ்வளவு மனசுல வச்சுக்கோ. சரியா?